ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு டே டைம் ஃப்ரேமில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல், ஸோ இது வந்து நமக்கு டார்கெட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் 22,910. ஸோ அப்போ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட டிமாண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டிமாண்ட் வந்து உடச்சிட்டோம். ஸோ இப்போது நமக்கு 1 hour டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 1 hour ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் மார்க்கிங். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. அதாவது லாஸ்ட் இந்த ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோக்கும் இந்த ஸ்விங்குக்குள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ இவனோட நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே இருக்குது வித் இம்பேலன்ஸோட ஒரு சப்ளைஸ் ஒன்று இருக்குது ஹவர் டைம் ஃப்ரேமில். அதை டேப் அடிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே போகணும், அதுக்கு கீழே இருக்க லோ வந்து உடையணும். மீன்ஸ் இந்த லோ வந்து தட்டணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி பில்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஒரு டபுள் டாப் வந்து வச்சுருக்கு. லுக் லைக் வந்து ரிலேட்டிவ் ஹை தான் இது. ஓ 50% பாடி கேனிலாம் 50% வி கேன் என்டர் அக்ரெசிவ்லி. ஸோ இது நம்மளோட அக்ரெசிவ் ட்ரேடருக்கான பிளேசஸாக இருக்கும். ஸோ திஸ் அவர் டார்கெட் ஒரு 1:6 வந்து வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு 5 minutes ரீஃபைன் பண்ணுறோம். 5 minutesக்கு ரீஃபைன் பண்ணும்போது ஸோ 1 hour டைம் ஃப்ரேமுக்குள்ளே ஸோ திஸ் ஒரு 50% பாடி கேண்டில் ஆர்டர் பிளாக். தென் இது ஒரு பேஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1 hour அப்படி அந்த விட்டுருவோம். இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? வச்சுருக்கோம். ஸோ சப்ளை தொட்டு டைரெக்டாக வந்து வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்திருக்கு, ஸோ 5 minutesல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு ஸ்மால் பிரேக் அவுட்டு, தென் அதுக்கு மேலே கேப் ஆஃப் ஓப்பனிங். ஸோ அப்போது செல் ஆகிறோம் அப்படின்னா ஸோ மினிமம் பாட்டம் டு டாப் ஃபிப் அடிச்சு அப்படின்னா 0.5 வரைக்கும் கரெக்ஷன் வந்து வரணும். ஸோ எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு, 886 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த 886 ரேஞ்சில் நமக்கு ஏதாவது பிளாக் இருக்குன்னா நம்ம வந்து பை அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா 50% பாடி கேண்டில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்தால் பை அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பை அடிக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சைட் டார்கெட் பண்ணோம். நார்மல் திங் 5 minutesல. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வர வேண்டியது இருக்குது. ஸோ 5 minutesல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷன், தென் பிரேக் அவுட் வரும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் 15 minutesக்கு மூவ் பண்ணும்போது வந்து 15 minutes ஜோன். ஓகேங்களா? சப்போ ஃபுல்லி வந்து லைக்லி ட்ரிபிள் பாட்டம் அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டபுள் பாட்டமாக எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இல்லை அப்படின்னா இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம் எடுத்து அப்படி எடுத்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா, மேபி நாளைக்கு கேப் அப் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஜோன் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸோ ஆக்சுவலி இங்கேயும் வந்து கேப் இட் மீன்ஸ் இம்பேலன்ஸோடு தான் இருக்குது. ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ப்ராபபிலிட்டி நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பார்த்துட்டு செல் அடிக்கலாம். இது வந்து இமிடியட் டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜோன் இமிடியட் டார்கெட்டாக இருக்கும். அந்த பாட்டத்தோட லோ அது உடையுது அப்படின்னா நியூ லோ வந்து உடையணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ வியூ ஃபார் டுமாரோ.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம், சப்ளை தொட்டோம், கீழே வந்து டிமாண்ட் தொட்டோம். பட் சப்ளையில் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ப்ரீமியம் வந்து பஞ்சு 23,300 ஃபஸ்ட்டு கண்டையில் எக்ஸாக்டாக பஞ்சு. இப்போ அக்ரெசிவ் பிளேஸ் வந்து என்ட்ராக போகிறோம். ஒரு டார்கெட்டு இமீடியட்டாக இது டார்கெட் யூஸ் பண்ணுற ரிஜெக்ஷன் லெவல். ஸோ எக்ஸிட்டு அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா 23,250 ஆல் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா கரைக்க ஆரம்பிச்சிட்டோம். இவனும் கரைஞ்சிட்ருக்கு, இவனும் பிலோவில் இருக்குது. இப்போவும் ரெண்டுமே வீக்காக இருக்குது, ரெண்டுமே வந்து கரைச்சின்னு தான் இருக்கும். ஸோ சைட் வேஸ், ஸோ சிம்பிள். ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் டேட்டாவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைட் வேஸ்னு சொல்லியாச்சு. ஸோ நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் சொல்லி வந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 11:10 சொல்லியாச்சு இன்றைக்கி வந்து சைட் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சைட் வேஸ். ஸோ இன்கேஸ் நம்மளோட பப்ளிக் குரூப்பில் இல்லை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் டே, இன்றைக்கி சைட் வேஸ் டே அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது தான் ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ட்ரெண்டிங் டே அப்படின்னு தெரியாமல் நம்ம சைட் வேஸ் டே வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ ட்ரெண்டிங்கில் எடுத்த ப்ராஃபிட்ஸ் வந்து விட்டுட்டு போயிடும். அதனால் ட்ரெண்டிங் டே இன்றைக்கி, சைட் வேஸ் டே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுறது பெஸ்ட். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 மினிட்ல ட்ரேட் வந்து கொடுத்துருக்கு, ஃபியூ ட்ரேட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் இது இம்பேலன்ஸாக எடுக்கிறீங்க, ஜஸ்ட் இம்பேலன்ஸுக்கு மட்டும் ரியாக்ஷன் அப்படின்னா பிரேக் அவுட்டு. ஸோ அதுக்கு இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஃப்ளிப்பு. இந்த இடத்துல ஃப்ளிப்பு சப்ளை பிக்கம சப்ளைக்குள்ளே வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகலாம். ஸோ இங்கே பை அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டில் வந்து அந்த ஜோன் வந்து டேப் அடிக்கல. ஸோ ப்ராபபிலிட்டிஸ் நாளைக்கு டேப் அடிக்குது அப்படின்னா இங்கே வந்து சாக் கொடுத்தா செல் அடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, எப்பவுமே ப்ரீமியத்தை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நெஃப்டியில் ட்ரேட் பண்ணி யூஸே கிடையாது. ஸ்பாட் ஷார்ட் மட்டும் தான் ஏறிட்டு போகும், இல்லை இறங்கிட்டு போகும். பட் ப்ரீமியம் ஏறாது. ஓகேங்களா. ப்ரீமியத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மெயின்லி. ஓகே. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண அப்படின்னா ஸோ ஜனவரி மந்த் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லைவ் செஷன்ஸ் 20 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லைவ் செஷன்ஸ் ப்ளஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து இருக்கும்.